நாளைக்கு கௌரி நோம்பு மறந்துட்டியா? கௌரி நோம்புனா அதுக்கு நாம என்ன பண்ணணும்க்கா? அடி விளங்காதவளே, நாளைக்கு கட்டுக்கழிசிங்களுக்கு முக்கியமான நாள்ரே. ஓஹோ, நாளைக்கு விடிய காலையில மஞ்சள் பூசி குளிச்சுட்டு புது புடவை கட்டி நெத்தி நிறைய குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு காளியாத்தா கிட்ட மாங்கல்ய பலத்துக்காக கும்பிட்டு கடைசியா புருஷன் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்டி. இப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாதுக்கா. நீ சொல்றபடியே நாளைக்கு நான் செஞ்சிடுறேன். போறதுக்கு குளியலா ஒரு நேரம் தான். என்ன மாப்பிள்ளை இது? நல்ல நாள் மூலமா என் மகன் காலில் விழுகுது, ஆசீர்வாதம் பண்ணுங்க. கைலாசம், என்ன மாப்பிள்ளை குருன்னு போறாரு? பச்சா பாதி குரல் ஆயிட்டாரு. ஆயிட்டாருன்னா ஜோடி கேட்டுறான். வெந்நீர் ஆறிட போகுது, சீக்கிரமா குளிங்க. நேத்து சமைஞ்ச புள்ள, நெய்யு சோறும் தின்னும் புள்ள, பாத்துக்கிட்டு போற புள்ள, உன் பல்வரிச பகட்டு தடி. என்னது கொடுமையா இருக்கு? சாப்பிடுங்க. என்னங்க, என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ, அத்தா, இது என்ன மாயம்? யாரோ ஏவல் செஞ்சு விட்டா மாதிரி இந்த வீட்டுல திடீர்னு ஏதேதோ நடக்குது. இந்த சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நான் என்ன அத்தா பாவம் செஞ்சேன்? என்னங்க, விடிஞ்சதுல இருந்து வெறும் வயித்தோட இருக்கீங்களே, இந்த பாலையாவது குடிங்க. ஐயோ அலிபாபா, வாழைப்பழத்தை கொடுத்து என் வருங்காலத்தையே கெடுத்து ஐயா. எப்படியாவது வசிய மருந்து திருப்பி எடுத்து அந்த குரங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தியா. மன்னிச்சுக்கோயா, எனக்கு வசியம் பண்ணத்தான் தெரியும், எடுக்க தெரியாதுங்கோயா. என்னது? ஆமாயா, வசியம் வைக்க கத்து கொடுத்தவரு எடுக்க கத்து கொடுக்கலையா. அதுக்குள்ள கண்ணை மூடிட்டாரு. கண்ணை திறந்து கேட்க முடியாதையா? அரை செத்து போட்டாருங்கோயா. செத்த கூட கேட்க முடியாதா? நீ ஏன் கால மாறிட்டியா? அந்த குரங்கு பண்ற அட்டகாசத்தை தாங்க முடியலையே. அப்ப ஊது, அது இப்ப ஊது. இப்ப பரவாயில்லை. அம்மாவாசி என்னைக்கு வசியம் பயங்கரமா வேலை செய்யும். அப்போ குரங்கு ஒண்ணு என்ன பண்ண போகுதோ, அந்த போடா போட அம்மாவாசை என்னைக்கே வருது. நாளைக்குத்தான். அந்த பத்தினியானவள் தன் புருஷன் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏறெடுத்தும் பார்க்கவில்லை என்று அவள் என்ன செய்தால் தெரியுமா? புருஷன் தன் கற்பையை சந்தேகப்படுவதாக எண்ணி தன் பத்தினி தர்மத்தை நிரூபிப்பதற்காக தீக்குளிக்க அவள் முற்பட்டாள். அப்படி ஒரு பத்தினி இந்த காலத்திலும் இல்லாமலா போய்விட்டாள்.
என்னம்மா கொடுமை இதெல்லாம், என்னால பார்க்க முடியலையே. நீ கற்புக்கரசிங்கிற நிர்வகிக்கிறதுக்காக இந்த நெருப்பாத்துல இறங்கணுமா? தாமிருந்து பெற்ற என் தங்கவே, தாமரை மலரே. தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை, அப்பா சொல்றது கேளம்மா. தீயிலே இறங்காத, தீயிலே இறங்கவே இறங்காதம்மா. எப்பா தங்கச்சி தீச்சு ஆரம்பிச்சாமா, தடுத்து நிறுத்துங்க. மாமே, என் மகனை தடுத்து நிறுத்தி நீ ஏத்துக்கல, அதே தீய உன்னை தள்ளி கொண்டு விடுவேன். குரங்கு மாமா, என்ன மன்னிச்சிருங்க. கட்டின பொண்டாட்டி வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி கண்ட பொண்ணுங்க மேல ஆசை வச்ச தப்புதான். இப்படி குரங்கு ரூபத்துல சொல்ல வரும்னு எனக்கு தெரியாது. என்ன விட்டுருங்க மாமா. முடியல, என் மகனை காதலிச்சுட்டு அந்த சிங்காரிய வப்பாட்டியா வச்சுக்கலாம்னு பாக்குறேன். அதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். சத்தியமா என் பொண்டாட்டியை தவிர நான் யாரையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். இந்த அக்கனி மேல சத்தியம். அப்படி வாயா வழிக்கு. உனக்கு இந்த நல்ல புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த நாடகம் போட்டோம். என்னது? ஆமா மாப்பிள்ள, நாடகம் தான். ஆமையா, உன் சம்சாரம் கிட்ட வந்து உனக்கு நிறைய சபல புத்தி இருக்குது, உன்னை திருத்தணும்னு என்கிட்ட உதவி கேட்டுச்சு. வீதியில விட்ட காட்டிக்கிட்டு இருந்தேன்னா உன் வீட்டுல வந்து விட்ட காட்டிட்டேன். அம்மா ரெடி, நாடகம் முடிஞ்சு போச்சு, வசூலுக்கு அடுத்த தெருக்கு போவோமா? ஆமாங்க ஐயா, இவங்களுக்கு உதவியா நம்பணும். வசியமைக்கு பதிலா வண்டி மைய கொடுத்துட்டோம் ஐயா. இப்ப எல்லாமே குஷியாகி பிடிச்சு போச்சுல்ல. என்ன திருத்தின எல்லாருக்கும் நன்றி. ராமாயி, ஒருத்தனுக்கு ஒருத்திதான் நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு. அதை நான் மீறிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்க மாட்டேன். என் கூந்தலை எப்ப அள்ளி முடியறது? முடியறதுன்னு பூவே வச்சுக்கோங்க. எப்ப மாசம் பொறுத்து. மாப்பிள்ளை பூ வச்சுக்கோங்க ஐயா. சும்மாரியா, புருஷ முண்டாட்டி ஒண்ணு சேர்ந்தாச்சுல, அப்புறம் என்ன வேடிக்கை? எல்லாரும் போங்க. நானுமா? நீ தாயா வண்டி மையி அடிச்சு போயா மாமா. மாப்பிள்ளை போங்க. போயிடுறேன். சுவாமி, தில்லைவனத்துல நீங்க பிரதிஷ்டை பண்ண போற மாகாளி அம்மன் அலங்காரத்துக்காக இந்த ஆபரணங்களை என்னுடைய கணக்கியா தரேன். ஏத்துக்குங்க சாமி. என்ன சாமி யோசிக்கிறீங்க? உன் கையில பொன்னகை இருக்கு, ஆனா முகத்துல புன்னகைய காணமே. அதான்ப்பா யோசிக்கிறேன். துன்பத்திலையும் சிரிக்கணும்னு உங்களை மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நானும் சிரிக்கணும் தான் முயற்சி பண்றேன். என்னால முடியலையே சாமி. சுவாமி, இந்த விசாலமான மாளிகைக்குள்ள இருக்கிற வெளிச்சம் என் மனசுக்குள்ள இல்லீங்களே சாமி. அந்த இருளை பார்த்தேன் உன் மகளோட ரூபத்துல. நடந்த கொடுமையை தெரிஞ்சுகிட்டேன் மத்தவங்க சொன்னதுல. கவலைப்படாதப்பா, காத்துல அணைஞ்ச விளக்க மறுபடியும் ஏத்தி வைக்கிற மாதிரி காலத்தால் அழிக்கப்பட்ட மகளோட குடும்ப விளக்கையும் மீண்டும் ஏத்தி வைக்க முடியும். அது எப்படி சாமி முடியும்? ஒரு கைம்பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத இந்த உலகம் ஏத்துக்குமா? நீ அழுதுகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல உலகம் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கு. உனக்காக கவலைப்படாத இந்த உலகத்தை பார்த்து நீ ஏன்பா பயப்படணும்? சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு சாமி. ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சந்தோஷத்தை தடுக்கக்கூடிய எதுவுமே சாஸ்திரமாகாது. அது மட்டுமல்ல, பரிமாறப்பட்டும் எச்சில் படுத்தப்படாத உணவுக்கு தோஷ விலக்கு உண்டு. சாமி, முதல்ல உன்னை சூழ்ந்திருக்கிற பாவ இருள் விலக நீ ஒரு யாகம் நடத்தணும். அந்த வேள்வி உன் மகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடியலா அமையும். யாகமா? அப்படியே ஆகட்டும் சாமி. அந்த யாகத்தையும் நீங்க தான் நடத்தி கொடுக்கணும். ஆகட்டும். காத்யாயனாய வித்மகே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கே பிரச்சோதயாத். துர்காயை ஸ்வாஹா. துர்காய தேவீம் கரணமகம் ரவத்யே சுதரவிதரசே நமः. துர்காயை ஸ்வாஹா. தன்னோ துர்கே பிரச்சோதயாத். துர்காயை ஸ்வாஹா. நிறுத்துங்க. என் புருஷனை கொண்ட கொலகாரி கோயில இருக்கிறது நியாயம் இல்லைன்னு நான் சொல்லும் போது இவளை வீட்டுல வச்சு வழிபட உங்களுக்கு என்ன தைரியம்? இழக்க கூடாததை எழுது. ஆயுள் தண்டனையை நான் அனுபவிக்க காரணம் என்னன்னு நான் கேட்ட கேள்விக்கு இதுவரைக்கும் பதில் சொல்லாத இந்த ஊமச்சிக்கு ஒரு படியலா, ஒரு வேலையா? கூடாது. நான் நடத்த விட மாட்டேன், விடவே மாட்டேன்.
வேண்டாம். நீ பழிவாங்க வேண்டியது அவள் இல்ல, என்ன? உன் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அந்த பத்திரக்காரி இல்ல, நான் தான். ஆமாமா, நடந்த அசம்பாவிதத்துக்கு அஸ்திவாரமே என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரு பாவக்காரியம் தான். என்னுடைய இளம காலத்துல ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனேன். அப்போ ஒரு வேடுவ குல பெண்ணை சந்திச்சேன். அவன் மேல ஆசை வச்சேன். ஆனா அவ என்னை ஏறெடுத்தும் பார்க்கல, ஏத்துக்கவும் முன் வரல. துடிச்சேன், அவளை எப்படியாவது அடையணுங்கிற வெறியோட காத்துட்டு இருந்தேன். அப்பதான் என் எண்ணத்துல இடி விடுற மாதிரி அந்த செய்தி வந்தது. ஐயா, நீங்க அடையணும்னு ஆசைப்பட்ட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணமுங்க. என்னடா சொல்றேன்? ஆமாங்க, அவங்க பல வழக்கப்படி நாகதேவர கோயில்ல கல்யாணம் நடக்க போதுங்க. எனக்கு கிடைக்காத ஒண்ணு இன்னொருத்த அடையறதுக்கு நான் ஒரு காலம் விட மாட்டேன். அப்பா, என்னப்பா அந்த நிலாவே பாத்துக்கிட்டு இருக்க? இது வழக்கமா வர பௌர்ணமி இல்லப்பா, நம்ம வனவாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்க பௌர்ணமி. உனக்கு புரியாது, நம்ம இந்த காட்டுக்கு வந்து 60 பௌர்ணமி காலமாவது. அதுவும் இல்லாம இன்னையோட உன் தோஷமும் விலகுது. என்னப்பா சொல்ற? நான் உன்னோட அப்பா இல்லப்பா, உன்னை பெத்தவங்க ஊர்ல இருக்காங்க. உன்னை ஒரு தடவையாவது பாக்குற பாக்கியம் கிடைக்காதுன்னு அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. உனக்கு விவரமா நான் அப்புறம் சொல்றேன், நீ போய் படுத்து தூங்க. உன்னுடைய அதிர்ஷ்டம் அந்த குழந்தை தெய்வ சக்தி நிறைந்த இடத்தை விட்டு இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. இனியும் தாமதிக்காது, இப்பொழுதே புறப்பட்டு போய் அந்த குழந்தையை கடத்திக் கொண்டு வா. வெற்றியோடு திரும்புகிறேன் குருதேவா, வருகிறேன். மறைஞ்சிருந்து இப்படி மந்திரத்தால தாக்குறது கோழத்தனம். புலி பதுங்கித்தானடா பாயும். சர்வ வல்லமை படைத்த இந்த ஜடாதரன் நினைத்தால் உன்னை எதையும் செய்ய முடியும். இதுவரைக்கும் நான் சுயநலத்துக்காக மந்திரத்தை பயன்படுத்தினதே இல்லை. ஆனா உன்ன மாதிரி அயோக்கியம் கிட்ட அதை பயன்படுத்துறதுல தப்பே இல்லை. இவ்வளவு சாமர்த்தியமா உனக்கு? பார்க்கிறேன் அதையும். அண்ணே, உங்ககிட்ட ஒப்படைக்க அவர் குழந்தையை கொண்டு வரப்போ பழிமறிச்சு ஒரு பயங்கர மந்திரவாதி குழந்தையை அபகரிச்சு காட்டுக்குள்ள கொண்டு வரானே. உங்கண்ணே, எப்படியாவது குழந்தையை காப்பாத்துங்கண்ணே. கபாலி